உலகிலேயே அதிகம் வெறுக்கப்படும் நாடு சீனா. டாப் 10இல் இந்தியாவும் இருக்கு. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நியூஸ் வீக் வெளியிட்ட அறிக்கையில் உலகம் மிகவும் வெறுக்கும் 10 நாடுகளை பட்டியலிட்டுள்ளது. சர்வாதிகார ஆட்சி, மனித உரிமை மீறல்கள், சர்வதேச மோதல்கள் மற்றும் பிற காரணிகள் இந்த தரவரிசையில் பங்கு வகிக்கின்றன. உலக மக்கள் தொகை மதிப்பாய்வு ஆராய்ச்சியின் அடிப்படையில் நியூஸ் வீக் வெளியிட்ட அறிக்கையில் உலகம் மிகவும் வெறுக்கும் 10 நாடுகளை பட்டியலிட்டுள்ளது. இந்த தரவரிசை சர்வதேச அறிக்கைகள், கருத்து ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வாதிகார ஆட்சி, அடிமைத்தனம், பரவலான தணிக்கை மற்றும் உலகளாவிய மாசுபாட்டில் அதன் பங்கு ஆகியவற்றிற்காக அடிக்கடி விமர்சிக்கப்படும் சீனா முதலிடத்தில் உள்ளது. ஹாங்காங், தைவான் மற்றும் மக்காவ் ஆகிய நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்க மறுப்பதும், உய்கூர் முஸ்லிம் மக்களை நடத்துவதும் உலகளாவிய அவநம்பிக்கையை ஆழப்படுத்தியுள்ளது. 2வது இடத்தில் இருப்பது அமெரிக்கா. சில அமெரிக்கர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் உலகின் பெரும் பகுதியினருக்கு ஆச்சரியமாக இல்லை. சர்வதேச விவகாரங்களில் அமெரிக்கா மிகைப்படுத்தி செயல்படுவதாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் உலகளாவிய மோதல்களில் அதன் சொந்த நிகழ்ச்சி நிரலை தள்ளுகிறது. அதன் கசப்பான கலாச்சார போர்கள், துப்பாக்கிகள் மற்றும் துரித உணவு மீதான வெறி மற்றும் உணரப்பட்ட ஆணவம் ஆகியவையும் உதவவில்லை. இந்த பட்டியலில் ரஷ்யாவினிடம் பெரும்பாலும் உக்ரைனில் அதன் தொடர்ச்சியான போர் மற்றும் ஜனநாயக சுதந்திரங்கள் மீதான அதன் ஒடுக்குமுறை காரணமாகும். அரசாங்கத்தின் ஆக்ரோஷமான வெளியுறவு கொள்கை மற்றும் அதன் குடிமக்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் இல்லாதது ஆகியவை உலகளாவிய விமர்சனத்திற்கு பொதுவான இலக்கை மாறியுள்ளன. இறுக்கமாக கட்டுப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம், கடுமையான தண்டனைகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட இராணுவமயமாக்கப்பட்ட நிலைப்பாட்டுடன் வடகொரியா உலகம் முழுவதும் பயத்தையும் மறுப்பையும் தொடர்ந்து தூண்டிவிடுகிறது. பாலஸ்தீனத்துடனான நீண்டகால மோதல் மற்றும் சர்ச்சைக்குரிய இராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலை தவறான காரணங்களுக்காக கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இது பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்பையும் தூண்டுகிறது. உள்நாட்டு உறுதியற்ற தன்மை, மத தீவிரம் மற்றும் பதட்டமான சர்வதேச உறவுகள், குறிப்பாக இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடனானவை, பட்டியலில் பாகிஸ்தானின் இடத்திற்கு பங்களிக்கின்றன. மேற்கிந்திய நாடுகளுடனான ஈரானின் உறவுகளில் விரிசல், சிவில் உரிமைகள் மீதான ஒடுக்குமுறைகள் மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பினாமி போர்களில் அதன் ஈடுபாடு ஆகியவை அதை கடுமையான உலகளாவிய ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளன. பல வருடங்களாக மீண்டும் கட்டமைக்கப்பட்ட போதிலும் ஈராக் இன்னும் வன்முறை, உறுதியற்ற தன்மை மற்றும் உள் மோதல்களுடன் தொடர்புடையது. இது சர்வதேச அளவில் அதன் பார்வையை வடிவமைக்கிறது. பல வருடங்களாக காணப்படும் மிருகத்தனமான உள்நாட்டு போர், அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடி ஆகியவை சிரியாவுக்கு உலகளவில் மிகப்பெரிய மோசமான பெயரை பெற்றுத்தந்துள்ளன. இந்த 10வது நாடாக இந்தியாவும் உள்ளது. அதிகரித்து வரும் மத பதட்டங்கள், சிறுபான்மையினரை நடத்துதல், இணைய தணிக்கை ஆகியவை காரணமாக இந்தியாவின் உலகளாவிய பிம்பம் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் எல்லை மோதல்கள் மற்றும் உள்நாட்டு பதற்றம் ஆகியவை கூடுதல் காரணங்களாக உள்ளன. இந்த தரவரிசை அரசாங்க கொள்கைகளை பிரதிபலிக்கின்றன. நாட்டு நடப்புகள், மதிப்பீடுகள், மோதல்கள் ஆகியவற்றை எவ்வாறு கையாளுகிறது என்பதன் அடிப்படையில் ஒரு நாட்டின் உலகளாவிய பிம்பம் வடிவமைக்கப்படுகிறது என்பதை இந்த பட்டியல் காட்டுகிறது. உலகின் பல பகுதிகளில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பதட்டங்கள் அதிகமாகவே உள்ளன. பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, கலாச்சார மோதல்கள் மற்றும் முடிவுக்கு வராத போர்கள் ஆகியவற்றின் மத்தியில் பொதுமக்களிடையேயும் வெறுப்பு அதிகரித்துள்ளது. ஒரு நாட்டின் நற்பெயர் அதன் இராணுவ நடவடிக்கைகள் முதல் அதன் பாப் கலாச்சாரம் வரை பல காரணிகள் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. அந்நாட்டின் மக்கள் வெளிநாடுகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதும் கூட ஒரு முக்கியமான அம்சமாக அமைகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.